வந்ததுக்கு அப்புறம் பேசுவாரோ ஆசையாக மனைவி எப்படி இருக்கு ஏதா இருக்கான்னு கேட்பாரு. என்னோட மனதில் ஆசையா இருக்கு. சீக்கிரம் என் மனைவியை அழைத்து கொண்டு வர சொன்னே. மகாராஜா, நாங்கள் சென்றேன் உங்கள் அரண்மனைக்கு. மகாராஜா, என்னடா பார்க்கணுமே. 16 கண்ணு வேணும். அவ்வளவு அழகு ஃபிகர். ஆனா நான் போற நேரத்துல அம்மா அரையும் மாதிரி மாட்டாங்க பாரு. மக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பேசலாமா? என்ன தப்பு நினைப்பாங்க? ஏண்டா என் மனைவி அழகை நான் பார்க்க வேண்டும். ஆமா, நீ யாரா பாக்குறதுக்கு? நான் என்ன தப்பா சொல்லிவிட்டேன்? அம்மா முக அழகு மகாலட்சுமின்னு சொன்னேன். இத குத்தமா? அது தவறு கிடையாது. அறகுறையாக என்று ஏதோ ஒரு வார்த்தை. அரண்மனையில உங்களுக்காக உணவு செஞ்சிருக்காங்க. அரண்மனை? ஆமா, அரிசி உணவு, பலரசம் அரிசி உணவு. அது அறகுறையா விட்டுட்டு என்னப்பான்னு கேட்டாங்க. அம்மா, உங்கள் வருகையை மகாராஜா எதிர்பார்த்த மாதிரி இருக்கிறாங்க. அம்மா வந்துருக்காங்க. என்ன பாக்குற? என் கணவரடா. அதற்காரு ஏன் ஒரு பள்ளி இல்லையா? அதோ இருக்கின்றார். என்னங்க வாங்க வாங்க வாங்க. இங்க வாடா காவலா. என்னுடைய கணவரை பார்த்தியாடா? இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கேன். அவரை இன்றைக்கெல்லாம் பார்க்கலாம். நாளை மறுநாள். உனக்கு ஏத்த மாதிரி நாடகம் இருக்கல. எனக்கு ஏத்த மாதிரி இந்த சாத்தியம் கிடையாது. ஆனா இந்த மாதிரி வார்த்தை ரொம்ப ரொம்ப அதிகபட்சமா அதிகபட்சமா இருக்கக்கூடாது. யாரு என்ன சொன்ன? யாரு அடிச்சு வாயில போடுங்க. ஏண்டா இப்படி தேவையில்லாம வாயை கொடுத்து வாங்கி கட்டுக்கிறேன். எப்படா வாங்குற? ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு பிரிச்சு எடுத்து கொடுங்க. கம்பெனில 16 பேரும். என்னங்க சாமி என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க நீங்க ரெண்டு பேரும்? கணவருக்கு பதி பூஜை செய்யறதுல என்ன பண்ண போறீங்க? கணவருக்கு பதி பூஜை. படி பூஜை பண்றாங்க. படி பூஜை படி பூஜை. இவர் என்ன ஏண்டா பண்ணுவாங்க? இந்த ஐயப்ப சாமியோட படி பூஜை செய்றாங்க. நம்ம படி பூஜை. பதி பூஜை. ஓ, பதி பூஜை. பதினா யாரு? கணவர். கட்டி மனைவிக்கு கணவனே கண்கண்ட தெய்வம். அப்படி அது அன்னை தினமும் காலை தொட்டு வணங்க வேண்டும். அப்படி அது? ஆமாண்டா. எனக்கு அப்படி சொல்லி தெரியலையே. எப்படி? கண்டவனுக்கு கண்டவனே தெய்வம். மாத்திட்டாங்க. அது மாத்திட்டாங்க. போட்டா ஒரு வாரம் எனக்கு இந்த அரண்மனையில் விடுமுறை. சென்று வா. என்னங்க கோவி துணை வரும்